சொல்ல மறந்து விடவே கூடாது. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? இதற்கென்று லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 11 - 19 வரைக்கும் இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 17 verses 11 - 19. ஓகே, இதுக்குள்ளார ஒரு திறவுகோள் வசனம். There is a key verse within these verses and that is verse 15, 15வது வசனம். ஓகே, நான் உங்களுக்கு அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், கேளுங்கள். Look at that verse, Luke chapter 17 and verse 15. And one of them, when he saw that he was ill, returned and with a loud voice glorified God. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் சுகம் பெற்றார்கள்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10 பேர் சுகம் பெற்றார்கள். இதை நாம் 100% பார்த்தால் 10% தான் நன்றி சொன்னார்கள், 90% நன்றி சொல்லல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி சொல்ல மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர்கிட்ட வேணுன்ற போது கேட்குறோம், கிடைத்த பின்பு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். எத்தனை பேர் மறந்து விட்டார்கள்? 9 பேர் மறந்து விட்டார்கள். அதில் நாமும் ஒருவராக இருக்கலாம். யாரும் இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்தோத்திர பண்டிகைன்ட்டு எனக்கு தெரியாமல் போச்சு பாஸ்டர். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஆராதனையிலே அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அறிவிக்கப்பட்டும் கூட இன்னைக்கு நீங்கள் வரும்போது வெறும் கையாக வந்தீங்க. காரணம் என்னன்னா, ஞாபகமே இல்லை. இங்கே வந்த பிற்பாடு தான் எனக்கு தெரியுது இன்னைக்கு ஸ்தோத்திர பண்டிகை. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா மனித இயல்பு, மனித எண்ணம் மறந்து விடுகிறான். அதனால நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்றி சொல்வதை குறித்து நாம் பைபிளுக்கு போய், ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் எனக்கு சில காரியத்தை ஞாபகப்படுத்தினார். என்ன காரியம் தெரியுமா? அவர் சொன்னார், நிறைய இஸ்ரவேலிலே பண்டிகைகளை ஆசாரிப்பதற்கு ஆண்டவர் ஜனங்களே ஏவி இருந்தார். மோசேயின் காலத்திலே பின்காலத்திலே எல்லாரும் பலவிதமான பண்டிகைகளை ஆசாரிக்கும்படி ஏவினார். சில பண்டிகைகள் நமக்கு ஞாபகம் இருக்கலாம். பஸ்கா பண்டிகை, எகிப்திலிருந்து ஜனங்கள் வந்தபோது ஆண்டவர் நீங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடினா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், நான் எப்படி உங்களை எகிப்திலிருந்து காப்பாற்றினேன். அப்போது நன்றி சொல்லுவீர்கள், நீங்கள் மறந்து விடக்கூடாது என்றதற்காகவே ஒரு பஸ்கா பண்டிகையை ஆண்டவர் கொண்டாட வைத்தார். ஆமீன் சொல்லுங்க. ஸோ இந்த பண்டிகையை எதற்கு கொண்டாடுனாக்கா, நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுனேன். இன்னைக்கு இந்த படைப்புகள் எல்லாம் நீங்கள் கொண்டாந்துருக்கலாம், பின்பு காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் நாவலையும் இருதயத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி வர வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? ஸோ கர்த்தர் பெரியவர். பைபிளில் நான் நிறைய பண்டிகைகளை பார்த்தேன். புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று பார்க்கிறோம். முதல் பேரான கனி பண்டிகை என்று பார்க்கிறோம். எக்கால பண்டிகை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாரத்தின் பண்டிகை, இப்படி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய பண்டிகை இருக்குது. நீங்கள் இந்த பண்டிகை எல்லாத்தையும் போய் ஒரு ஸ்டடி பண்ணி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணும். பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம்? நன்றி. கிறிஸ்துமஸ் எதற்கு கொண்டாடுகிறோம்? நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த அவர் பெரிய அவருடைய கிருபைக்காக, ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்ததற்காக நன்றி சொல்லி தானே கொண்டாடுகிறோம். புது சட்டை போடுறோம், பலகாரம் செய்கிறோம், விருந்தினரை அழைக்கிறோம், ஹாலிடே போகிறோம். ஆனால் எல்லா மத்தியிலும் எதுக்கு இதெல்லாம் செய்கிறோன்னா, எங்கள் ஆண்டவர் பெரியவர். எதுக்கு ஈஸ்டர் என்று இயேசு உயிர் தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம்? ஏன்னா அவர் சிலுவையில் எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார். ஆமீன் சொல்லுங்க. எல்லாமே நன்றிங்க. நன்றி சொல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. அதனால தான் சபையில் உலகம் எங்கும் கிறிஸ்தவர்கள் ஸ்தோத்திர அல்லது
தேங்க்ஸ் கிவிங் சண்டே, ஸ்தோத்திர பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். என் கூட பைபிளில் சங்கீத பக்தன்னு இப்போ வந்து நம்ம பிள்ளைகள் மனப்பாட வசனமாய் சொன்னார்கள் 100ஆம் சங்கீதம். அந்த 100ஆம் சங்கீதத்தின் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 4வது வசனத்தை கவனியுங்கள். Look at verse 4, Psalm 100 and verse 4. It says, enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful to him and bless his name. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. எப்படி தேவ ஆலயத்துக்குள்ளார நம்ம எல்லாரும் வரணும்? நம்ம துதியோடு வரணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீத பக்தன் ஏன் இதை எழுதினார்னா, தேவ ஆலயத்துக்குள்ளார நீங்கள் பிரவேசிக்கும் போது எப்படி பிரவேசியுங்க? நன்றி துதியோடு, முறுமுறுப்போட இல்லை, காரில் சண்டை போட்டுட்டு முறுமுறுத்துக்கிட்டு வந்து மூஞ்ச தூக்கிக்கிட்டு யாரையும் சிரிக்காமல், அல்லேலூயா, யாரையும் பார்க்காம. போன வாரம் நல்லா சிரிச்சுட்டு வந்தாங்க. வந்து இங்கே ஒரு அம்மா எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த அம்மா என்னமோ தெரில, போன வாரம் வரும்போது நல்ல பல்ல இழிச்சிட்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கை கொடுத்து கட்டி கூட பிடிச்சேன். இன்றைக்கி என்னை பார்த்து என் கண்ணு முன்னுக்கே நடந்து போகிறாங்க, அவங்க என்னை பார்க்காத மாதிரி போகிறாங்க பாஸ்டர். இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு. நான் சொன்னேம்மா, ஏம்மா கோவப்படுறீங்க? அவங்க என்ன நிலையில் போன வாரம் வந்தாங்க இந்த வாரம் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது இந்த அம்மா நினச்சிக்கிச்சு இவங்கக்கிட்ட என்னமோ கோவப்பட்டுக்கிட்டு இப்படி போகிறாங்கன்ட்டு. எல்லாரும் மாமின்னு சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவராக இருப்பார். பிரியமானவர்களே, அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். பவுல் எழுதினா புதிய ஏற்பாடில், பழைய ஏற்பாடில் அவர் வாசல்களில் துதியோடும் பிரவேசித்து அப்படின்னு பைபிள் சொல்லுது. புதிய ஏற்பாடில் பாருங்க, 1 தெசலோனிக்கேயரில் பவுல் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். Look at 1 Thessalonians chapter 5 and verse 18. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரங்களை செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்க, குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் திட்டமாய் உங்களோடு கூட பேசுவாராக. பிரியமானவர்களே, பவுல் இன்னொரு இடத்துல எழுதுகிறார். எபேசியர் புத்தகத்தை எடுத்துக்கங்க, 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை கவனிங்க. Look at Ephesians chapter 5 and verse 20. It says, give thanks always for all things to God the Father in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருப்பாருங்க. ஸோ பிரியமானவர்களே, பைபிள் பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில் நமக்கு கற்றுக் கொடுக்குது என்னன்ட்டு, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. பல காரணத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம், ஆனால் நன்றி சொல்லுகிற உதடு நமக்கு எப்போதும் இருக்குன்னு. ஆமேன். 10 பேரில் ஒருத்தன் தான் வந்து நன்றி சொன்னாங்க. நீங்கள் அந்த ஒருத்தனா அல்லது நீங்கள் அந்த 9 பேரா? அல்லேலூயா. நம்ம அந்த ஒருவனாக இருக்குன்னு. சரியா? அந்த கதையை வைத்து ஒரு 3 காரியத்தை சீக்கிரமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுவோம் ஒரு பாடல். தேவனுக்கே மகிமை, தேவத்திற்கே மகிமை, தேடி வந்து என்னை மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. சின்ன சின்ன ஸ்டென்ஸாக பாட போகிறோம், எனக்கா டைம் இல்லை. ஆனால் பாடுன்னு. ஏன்னா நான் என்ன செய்யணும்னா உங்களை உற்சாகப்படுத்தினேன். நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை, தேவத்திற்கு மகிமை. ஒரே ஒரு ஸ்டென்ஸா பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். தேவனுக்கே மகிமை. ஆமென். தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்தே மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க
வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஆமென். வாழ்க, உம் நாமம் ஆமென். வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை அசைத்து ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாம வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாம வாழ்க. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க. கைகளை நல்லா தட்டி நாவல என்ன வரணும்? நன்றி, நன்றி. You must keep telling thank you Lord. Thank you for everything. Thank you for my family. Thank you for the blessing. Thank you for the good job. Thank you for the good family life. Amen. முதல் காரியமாய் வசனம் 12 வசனம் 14 15. See God's hand. தேவனின் கரத்தை பாருங்கள். ஆமென். வசனம் 12 வாசிக்கிறேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, வசனம் 14, அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 15வது வசனம், அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க. நீங்க போய் உங்களை ஆசாரியன் இடத்துல காட்டுங்க. அவங்க எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆமென். உடனே அவங்க எல்லாருக்கும் சுகம் வந்துருச்சு. பிசிக்கல் சுகம், சரீரத்தில் சுகம் வந்துருச்சு. ஆமென். ஆனால் வசனம் 14 கவனிங்க. அந்த வசனம் சொல்லுகிற as they went, அவர்கள் போகையிலே, வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் போகையிலேயே சொஸ்தம் ஆனார்கள் என்று வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சுகமடைந்தாங்க. அப்படின்னா பிசிக்கல் சுகம் வந்துருச்சு. ஆமென். ஆனால் வசனம் 15 கவனிங்க. அதில் வசனம் சொல்லுகிறது, ரிட்டன் அண்ட் வித் அ லவுட் வாய்ஸ் க்ளோரிஃபைட் காட். திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அப்படின்னு வசனம் சொல்லுது. யாரு? சமாரியன் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. 9 பேரில் எத்தனை பேர்? 10 பேரில் எத்தனை பேர்? ஒருத்த மட்டும்தான். மற்ற 9 பேர் சரீர சுகத்தை பெற்றுட்டாங்க. ஆனால் இந்த ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சரீர சுகத்தை மட்டும் பெறல, அவன் இயேசு என்னை சுகப்படுத்தினார் என்று இயேசுவுக்கு நன்றி சொல்ல வந்துட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் இயேசுட்ட சுகம் பெறுறோம், அற்புதம் பெறுறோம், அப்புறம் நம்ம போயிடுறோம். ஃபிசிக்கலாக, அதாவது மாம்ச சுகத்தை பெற்றுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த சமாரியன் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்னா, சரீர சுகம் மட்டும், ஃபிசிக்கல், அதாவது மாம்ச சுகம் மட்டும் இல்லையா, அவனுக்கு வேண்டியது இயேசு. என்னை சுகப்படுத்தினவர் எனக்கு வேணும். ஆமேன். அதனால பிரியமானவர்களே, சுகப்படுத்தினவர் சுகத்தை பார்க்கிலும் பெரியவர். அவரை அவன் என்ன செய்தான்? மகிமைப்படுத்தின. சங்கீத பக்தன் இப்படி எழுதினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் என்றது ருசி பார்த்தவனுக்கு தான் தெரியும் அவர் நல்லவர் என்று. வசனம் சங்கீதம் 34 8வது வசனத்தை பாருங்க. ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, blessed is the man who trusts in him. Psalm 34 and verse 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, கர்த்தருக்கு எல்லாரும் என்ன செலுத்தினு? நன்றி செலுத்தினு. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் செய்த அற்புதத்தை கண்டான். அதனால ஆண்டவருடைய பிள்ளையை
இன்னைக்கு நம்மலாம் நன்றி சொல்லிட்டு பேசோம்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த சமாரியன் மாதிரி எப்படி நன்றி சொல்லுன்னா, நம்ம கொடுத்ததைக்கு நன்றி சொல்லிட்டு போகாமல் கொடுத்தவரை பிடிச்சிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த காணிக்கை படைப்பெல்லாம் செய்துட்ருக்குறோம். ஆனால் அதோடு போயிடாதீங்க. இயேசுவை வாழ்க்கையில் வரவையுங்க. இயேசுவை தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் வரவேற்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். வசனம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். I can say many things, but I want to cut short because I know time is crucial. Alright, look at this. Lift your praise. Amen. உங்கள் துதியை உயர்த்துங்கள். வசனம் 16 கவனிங்கள். அதற்கு கர்த்தர், கடகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று வேதவசனம் சொல்கிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் தானே? எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் பெரிய காரியத்தை உன்னால் செய்ய முடியும் என்று பைபிள் வசனம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. ஆமீன். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நான் வாசிக்கிறேன் அந்த வசனம் 16. எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 16 வாசிக்கிறேன். Fell down on his feet at his feet giving him thanks அப்படின்னு சமரிட்டன் பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். வெளியரங்கமாக அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். வசனம் 16. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான் என்று வேத வசனம் சொல்கிறது. எப்படி ஆண்டவரை நமஸ்கரித்தான்? யார் பார்க்குறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு? அப்படிலாம் இல்லை. சில பேர் வெக்கப்பட்டுக்கிட்டு துதிப்பாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டு இல்லை, வெளியரங்கமாய் துதி. ஆண்டவர் உன்னை வெளியரங்கமாக என்ன செய்வார்? கர்த்தரை மகிமைப்படுத்த பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்க. அவன் அப்படியே தரையில் விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டானா. He felt flat in God's presence and thanked him. That means it shows his total surrender. முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். தன்னுடைய தாழ்மையை பார்க்குறோம். ஆமீன் சொல்லுங்க. மற்றவங்களாம் யூதர்கள் 9 பேர் பெருமையாக காலரை ஆட்டிட்டு போயிட்டான். ஆனால் இவன் மட்டும் குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட அவர் ஒப்பு கொடுக்குறான். அவர் தாழ்மையை காட்டுகிறான், தொழுது கொள்கிறான், அவரை பணிந்து கொள்கிறான். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, எபிரேயர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை கவனிங்க. Hebrews chapter 13 and verse 15. Therefore by him let us continually offer the sacrifice of praise to God, that is the fruit of our lips, giving thanks to his name. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியே அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அப்படின்னு வசனம் சொல்கிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. எப்பயாவது அப்படி இல்லை, எப்பொழுதும் அவருக்கு என்ன செய்யுங்க? ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஐயா, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பாவியான பெண். Do you know about the sinful woman who came to anoint Jesus' feet? இயேசுடைய பாதத்தை அபிஷேகம் பண்ண, அந்த பாதத்தை முத்தம் செய்து கண்ணீரால் அந்த பாதத்தை கழுவினாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. சரியா? இவன் இயேசுடைய பாதத்தில் விழுந்தான்னு பார்க்கறது போல அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவிடத்தில் விழுந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். எங்கே இருக்கு? லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. அதில் வசனம் 37-38 கவனிங்க. Look at Luke chapter 7 verse 38. And she stood at his feet behind him weeping, and she began to wash his feet with her tears and wiped them with the hair of her head, and she kissed his feet and anointed them with the fragrant oil. அவருடைய பாதங்களின்
அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவ யாரையும் பார்க்கல, வெக்கப்படல. இயேசுவை பாதத்தை தான் பார்த்தா. ஐ மஸ்ட் ஆனர் ஹிம். பாதத்தை முத்தம் செய்கிறா, அழுகிறா, பாதத்தை கழுவுறா, எல்லாம் செய்கிறா. என்ன காட்டுகிறது? இயேசுவை தொழுது கொள்ளுகிறதை காட்டுகிறது. எனக்கு ஞாபகம் வருதுங்க, பைபிள் சொல்லுது 24 மூப்பர்கள் பரலோகத்திலே சிங்காசனத்தை சுற்றி அவர் தூயர் 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 என்று பணிந்து கொள்கிறார்களாம். வெக்கமா இருக்கா? கை தட்டுறதுக்கு கூட நீ வெக்கப்படுறதுன்னு. எல்லாரும் கை தட்டும் போது நீ மட்டும் கையை விரைச்சிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நீ துதிக்கிறது கிடையாது. அல்லேலூயா பாஸ்டர் சொல்லுன்னு சொன்னால் அல்லேலூயா சொல்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுக்கு வெக்கப்படாத, ஐயப்படாத. அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கவே வந்த சிலுவையில் உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு பெரியவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. வெளிப்படுத்தின நிருபம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க. அங்க வசனம் நமக்கு சொல்லுகிற. Look at Revelation chapter 4 and verse 10. It says the 24 elders fell down before him who sits on the throne and worship him who lives forever and ever, and they go on. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு பிறந்த போது சாஸ்திரிகள் இயேசுவை எப்படி பணிந்து கொண்டாங்க? அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளையாண்டானின் பாதபடியிலே அவர்கள் காணிக்கையை வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமேன். Hallelujah. Look at Luke chapter 17 and verse 15. அவர்கள் அவன் இந்த சமாரியன் பணிந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அப்படின்னு வசனம் சொல்லுது. With a loud voice glorified God. Shall we say amen? நான் சொல்றேங்க, ஆலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ள வெக்கப்படாத. யாரெல்லாம் வெக்கப்படுறீங்க? பைபிளை தூக்கிட்டு வர கூட வெக்கப்படுறீங்க. ரொம்ப வெக்கம். எங்கே போகிறீங்க? காலையிலேயே வேகமாக போயிட்டுருக்கிறீங்க. மார்க்கெட்டுக்கு போகிறேன். உண்மையிலேயே சர்ச்சுக்கு வரேன், ஆனால் உனக்கு வெக்கம் சொல்கிறதுக்கு. சர்ச்சுக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு வெக்கம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமாக இருக்கணும். தைரியமாக பைபிளை எடுக்கணும். தைரியமாக பைபிளை வாசிக்கணும். தைரியமாக ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. 3வது காரியத்தை சீக்கிரமாக சொல்கிறேன்னு கேளுங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 17 to 19 வரைக்கும். Look at Luke's Gospel chapter 17 verses 17 to 19. ஓகே. 3வது காரியம் என்ன தெரியுமா? லீவ் வித் தேங்க்ஸ்கிவிங், லீவ் வித் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நன்றியுடன் வாழுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். கவனிங்கள். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்ப வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்நியன் அப்படின்னு சொன்னாக்கா அவன் சமாரியன். ஆண்டவரை அறியாதவனே நன்றி சொல்லிட்டான். நீங்க நல்லா பாருங்க, புதுசா ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் ரொம்ப அன்பு காட்டுவார்கள். ரொம்ப காலமாக விசுவாசியாக வந்துட்டு போகிறவன் நம்ம ஆண்டவர்கிட்ட கொஞ்சமாக அன்பு காட்டுவோம். ஆண்டவருடைய பிள்ளையை சபை முடிந்த அளவில் பிரியாசம் எடுக்குது. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்களும் நானும் வெளியரங்கமாய் சடங்காச்சாரமாய் நன்றி சொல்வதை பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்ல வேண்டும். Don't ever forget to give your thanks not on the lips but
from the depths of our hearts. Shall we say amen? Hallelujah. வசனம் 19 கவனிங்க. Look at verse 19. Jesus says, arise, go your way, your faith has made you well. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Look at that word, made you well அப்படின்னு வசனம் சொல்லுது. ஓகே, என்ன சொல்லுது? உன்னை ரட்சித்தது அப்படின்னு பைபிள் தமிழில் வந்து உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறது. இங்கிலீஷில் he made you whole அப்படின்னு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவனுக்கு கிடைத்த சுகம், இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கணும். இவனுக்கு வந்த சுகம் முற்றிலுமான சுகம். 9 பேருக்கு வந்த சுகம் சரீர சுகம் மட்டும்தான். ஆனால் இவனுக்கு, இந்த சமாரியனுக்கு மட்டும் சரீர சுகமும் கிடைத்தது, ஆவிக்குரிய சுகமும் கிடைத்தது. ஆமேன். ஒரு மனுஷன் எப்போதுங்க முற்றிலும் ஆகிறோம்? ஆவி ஆத்துமா சரீரத்தில் பூர்ணப்படும் போது தான் நம்ம என்ன ஆகிறோம்? முற்றிலும் ஆகிறோம். அப்போ 9 பேர் சரீர சுகத்தோடு பாய் பாய் சொல்லிட்டு இயேசுக்கிட்ட போயிட்டான், இயேசுவை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இவன் ஒருத்தன் வந்து ஆவி ஆத்துமா சரீரத்தில் சுகம் பெற்றான். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமீன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கிரேக்கர் மொழியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சோசோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த சோசோ என்ற வார்த்தையை எடுத்து நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கிடைச்ச சுகம் கம்ப்ளீட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, நம்ம எல்லாருக்கும் கம்ப்ளீட் பிளெஸிங் வேணுமா, அல்லது சும்மா கொஞ்சம் அரைகுறை கிடைச்சா போதும் ஆண்டவரே, மேசையின் கீழ் விழுகிற பற்கள் கிடைத்தா போதும், அப்படியா வாழ்றீங்க நீங்கள்? இல்லை. நம்ம எல்லாம் ராஜாவுடைய பிள்ளைகள். நம்ம எப்படி வாழணும்? ராஜரிகமாக வாழணும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் நினைக்கிறேன் இந்த சமாரியன் அன்னைக்கு ரட்சிப்படைந்திருப்பான். எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, முடிவில் வசனம் 15 தானே நான் சொன்ன அடிப்படையான வசனம். 15வது வசனம். Let me conclude with verse 15. Luke Gospel chapter 17 and verse 15. Amen. அந்த வசனத்தை திரும்பி வாசிக்கிறேன். And one of them, when he saw that he was healed, returned and with a loud voice glorified God. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியம் ஆனதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, இந்த வசனத்தில் எந்த வார்த்தை ரொம்ப நம்ம பிடிக்க வேண்டிய வார்த்தை? எல்லாரும் கவனிங்க, அந்த வசனத்தை நான் திரும்பி வாசிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. இதில் உங்கள் கண்ணை பறிக்கும் வார்த்தை எது? கவனித்து பாருங்கள், எது உங்கள் கண்ணை பறிக்கும் வார்த்தை? நான் இங்கிலீஷ் தமிழில் வாசிக்கிறேன் திரும்பி. And one of them, when he saw that he was ill, returned and with a loud voice glorified God. Okay, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியம் ஆனதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. ஓகே, எனக்கு டைம் கிடையாது உங்கள்கிட்ட கேள்வி கேட்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒரு வார்த்தையை நீங்கள் பிடிச்சிருப்பீங்க. சில பேர் சொல்லுவீங்க மகிமைப்படுத்தி அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்லிட்டா, என் மனசில் கர்த்தர் கவுந்தது இந்த ஸ்தோத்திர பண்டிகை காலத்தில் திரும்பி வந்து. ஆமேன். அவன் சுகம் பெறன்ட்டு போயிட்டான். ஆசாரியன்கிட்ட போய் காட்டிட்டான். ஆசாரியன் பார்த்துட்டு சொல்லிட்டா, சுகம் ஆயிட்டீங்க எல்லாரும்ட்டு. அல்லேலூயா. இவன் அங்கேருந்து வீட்டுக்கு ஓடி இருக்கலாம். மாமா மச்சான் எல்லார்கிட்டையும் கணவன் மனைவி பிள்ளைகள்கிட்ட அறிக்கை செய்கிறதுக்கு ஓடி இருக்கலாம். எல்லாரும் அப்படி தான் ஓடி போயிட்டான். ஆனால் இவன் ஒருத்தன் மட்டும் திரும்பினான். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைய திரும்பு, நீ குணம் அடைவாய், பூர்ணம் அடைவாய். அல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரத்தின் பூர்ணத்தை காண்பாய். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கிஃப்டை பிடிச்சிட்டு கீவரை விட்டுறாதீங்க. உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு ஆஹா ஓஹோ ஆஹா ஆஹா ஆஹா
அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிட்டு கடைச்சிச்சேன்னு போயிடாதீங்க. கொடுத்தவரை பாருங்க, கொடுத்தவரை கனம் பண்ணுங்க, கொடுத்தவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு பிரசங்க தலைப்பு என்ன தெரியுமா? எல்லாரும் கவனிங்க, பிரசங்க தலைப்பை எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வசனம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது, டோன்ட் ஃபர்கெட் டு சே thank you. நன்றி சொல்ல மறக்காதீர்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், praise the Lord. சரியா? ரொம்ப நினைக்கிறேன் மெயில் ட்ரெயின் ஸ்பீடில் போயிருக்கேன். பட் ஐ மேட் த பாயிண்ட் வெரி கிளியர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ வாண்டட் டு சே. தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம் தேவ சமூகத்தில். ஒரு பாடலை பாட போகிறோம். தம்பி நம்ம பாட்டில் நடத்துவாங்க.